நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை முறையை சந்தித்து பின் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை ரிஷபத்திற்கு. நாங்கள்லாம் வெள்ளி மோதிரமே போட்டிருக்கோம், கோடீஸ்வரன் ஆகலை அப்படின்னா நகைக்கடைக்காரவங்க தான் இன்னைக்கு உலகத்திலேயே நிரந்தர கோடீஸ்வரனாக இருக்கணும். அந்த ஒரு நல்ல தீப ஒளி சக்தி என்பது ரிஷபத்தினுடைய மன அமைதியும் செல்வ வளத்தையும். மகாலட்சுமி தாயாரை நல்லா மனமுருகி வேண்டி 11 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற அம்மாவே சந்தோஷப்படுத்த முடியல, இல்லை வெளியில் எங்கிட்டு போய்யா சந்தோஷம் அப்படின்னா, சம்பாதிக்கிற திறமை அதிகம் உண்டு, பணத்தை இறுக்கி பிடிக்கிற திறமை அதிகம் உண்டு. ஆனால் அது யார்கிட்டயாவது செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். ரிஷபம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முறையான பரிகாரம் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா எளிமையான பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில ரிஷப ராசி, பொதுவாகவே ரிஷப ராசி வந்து கடுமையா திட்டமிட்டு உழைக்கக்கூடிய ராசி. இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற ஒரு கண்டிஷன், அதே மாதிரி வருமானம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இதெல்லாம் தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுங்க. ரிஷபராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி திட்டமிட்டு அது நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த வேலையும் செய்வாங்க. ஆனால் ஏன் வருமா வருது, கஷ்டம் வருது, தொழில் முன்னேற்றம் இல்லைன்னா சில தசாபுத்திகள்னு சொல்கிறாங்க, சில கிரக அமைப்புகள், தனஸ்தானம் இதெல்லாம் இருக்குது. ராசிநாதன் சுக்கிரனை அம்சமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பண கஷ்டம் வருதுனாலே சுக்கிர பகவான் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ பணம் வருது, ஆனால் வீண் விரயங்கள் செலவுகள் எங்கே போகுதுன்னே தெரிலங்க, அந்தளவுக்கு விரயமாயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழலை இவர்கள் சந்திப்பாங்க. ரிஷபத்திற்கு 6ஆம் அதிபதியாகவே சுக்கிரனும் வர்றதுனால சில நேரங்களில் கடன் பிரச்சனைகளையும் இவங்க வந்து அதிகமாக தொழில் விஷயத்தில் சிக்கி தவிப்பாங்க. அதுலேயும் அந்த சுக்கிர பகவானுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, நல்ல ஆடம்பரமான நல்ல சௌகரியமான வாழ்க்கையை கொடுத்துட்டு பின்னாடி கெடுக்கிறது. நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை முறையை சந்தித்து பின் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை ரிஷபத்திற்கு சில நேரங்களில் உண்டு. அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பரிகார முறைகள். நாங்களும் கோயிலுக்கு போகிறோம், தீபம்லாம் தான் ஏற்றுறோம், ஆனால் எப்படி ஏற்றுறீங்க, என்ன முறைகளில் ஏற்றுறீங்க, அதுதான் பரிகாரத்தினுடைய சூட்சமே. ரிஷபராசிக்காரருக்கு வெள்ளிக்கிழமை மகா உன்னதமான ஒரு நாள், தவிர்க்கவே முடியாத ஒரு நாள். ஏன்னா வெள்ளி என்றால் சுக்கிரன், சுக்கிரன் என்றால் லட்சுமி தேவிங்க. வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் பணம் யார்ட்டையும் கொடுப்பது வைப்பதை தவிர்க்கணும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் செல்வ வளத்தை கிரகிக்கணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செல்வ வளத்தை கிரகிப்பதற்கான வழிபாடு முறைகளை செய்யணும். மகாலட்சுமி தாயாரை போய் வழிபாடு செய்யணும். போகும்போது சும்மா போகலாமா, நெய்யும் தாமரையும் கொண்டு சென்று வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாரை நல்லா மனமுருகி வேண்டி 11 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, தடைப்பட்ட வாரம் போக கணக்கிற்கு 11 வாரம் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு பழகிடும். வெள்ளிக்கிழமை ஆனாலே லக்ஷ்மி தேவியினுடைய நினைப்பு உங்களுக்கு வரும். உங்கள் நினப்பு வந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வியாழக்கிழமை ராத்திரியே உங்கள் மேலே நினப்பு வந்துடும். ஆக லக்ஷ்மியை ரிஷபராசிக்காரர்கள் மானசீகமாக மனப்பூர்வமாக வழிபாடு செய்ய செய்ய இவர்கள் வீட்டில் தரித்திரம் இல்லாத நிலை ஏற்படும், செல்வ வளம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இவர்களுக்கு அந்த தேவியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க லட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கணும், லட்சுமி இவர்களை கெட்டியாக பிடித்து கொள்வார். லக்ஷ்மி அம்மா ரிஷபராசிக்காரர்களுடைய வீட்டுக்குள்ள வந்தாலே வீண் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிக்க கிரகம் சுக்கிரன், லக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்கும். சூப்பர் சார். அடுத்த பரிகாரம் இவங்களுக்கு என்ன? லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சும்மாலாம் உட்கார மாட்டாங்கல்ல, அங்கே ஒரு ஜோதி இருக்கணும்ல, அம்சம் இருக்கணும் இல்லையா. ரிஷபத்திற்குரிய ஆதிக்க கிரகமான சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய அம்சம் சுக்கிர ஓரைன்னு இருக்கு இல்லையா. அந்த ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் நாங்கள் காலையில் தான் தீபம் ஏற்றுவோம், சாயந்தரம் தான் தீபம் ஏற்றுவோங்கிறது போக அந்த சுக்கிர ஓரையை கணக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த காலகட்டங்களில் தாமரை தண்டு திரியில் நல்ல நெய்யூற்றி அழகாக அந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த ஜோதி வந்து அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ரோஸ் கலரில் இருக்கும். அந்த லக்ஷ்மியினுடைய அம்சம் அந்த நெய் வாசனையில் அப்படியே வீடேகமும் ரிஷபராசிக்காரர்களுடைய அம்சமாக அந்த இடத்துல இருக்கும். அந்த ஒரு நல்ல தீப ஒளி சக்தி என்பது ரிஷபத்தினுடைய மன அமைதியும் செல்வ வளத்தையும் ஈர்க்கக்கூடிய அற்புத பரிகாரமாக இருக்கும். ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வீட்டிலும் தாமரை மணி மாலை அவசியம் இருக்கணுங்க.
ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வீட்டிலும் நெய் குறையில்லாமல் இருக்கணுங்க. ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வீட்டிலும் தீபம் சுக்கிர ஓரையில் நிச்சயமாக ஏற்றப்பட வேணுங்க. அந்த வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பா வருதா இல்லையான்னு பாருங்க. ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமியை சுக்கிரஹோரையில தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். சிறப்பு. அடுத்த பரிகாரம் இவங்களுக்கு என்ன? ரிஷபராசிக்காரருடைய வீட்டில் வெள்ளி பொருள் கண்டிப்பா அவங்க பூஜை அறையில் கண்டிப்பா இருக்கணும். நாங்கள்லாம் வெள்ளி மோதிரமே போட்டிருக்கோம், கோடீஸ்வரன் ஆகலை அப்படின்னா நகைக்கடைக்காரவங்க தான் இன்றைக்கி உலகத்திலேயே நிரந்தர கோடீஸ்வரனாக இருக்கணும். வெள்ளி பொருள் வைப்பது மட்டும் முக்கியமில்லை, எந்த ராசிக்காரர்களிடம் வெள்ளி பொருள் அதிகமாக இருக்கணுங்கிறது முக்கியம், எந்த இடத்துல இருக்கணுங்கிறது முக்கியம், என்னவா இருக்கணுங்கிறது முக்கியம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்ல மகாலட்சுமி படம் பொருந்திய வெள்ளி நாணயம் 1 கிராம் 1/2 கிராம் சக்திக்கு தகுந்தவாறு உங்களால் அந்த பூஜை அறையில் அழகாக அப்படியே அம்சமாக அந்த லக்ஷ்மி விளக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்கு கீழே வைத்து அதற்கு மேலே விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செய்து அழகாக ஒரு தாமரை பூவெலாம் அப்படியே சுற்றி வைத்து நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமத்தோடு அந்த விளக்கை அப்படியே உட்கார்ந்து மானசீகமாக பண ஈர்ப்பு, செல்வம் வரணும், தரித்திரம் போகணும், கஷ்டம் நீங்கணும், மானசீகமாக ஜோதியின் இடத்துல நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னு சொன்னால் வெள்ளியினுடைய அம்சம், சுக்கிரனுடைய அம்சம், அந்த வெள்ளி ஈர்ப்புங்கிறது தங்கம் எல்லாருக்கும் ஒத்து வராது, வைரம் எல்லாருக்கும் ஒத்து வராது, வெள்ளி எல்லோருக்கும் ஒத்து வராது. ரிஷபத்திற்கு வெள்ளி, ரிஷபத்திற்கு வைரம் 100% ஒத்து வரும். ஸோ அந்த வெள்ளி பொருள் கண்டிப்பாக ரிஷபத்தினுடைய வீட்டில் அலங்கரிக்கணும். வாழ்க்கையில் அந்த வெள்ளி போன்று விடிவெள்ளி இவர்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். சரி, நீங்கள் வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது சுமங்கலி பூஜை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரிஷபராசிக்காரர்கள் சுமங்கலி பூஜை செய்யலாம் இல்லையா? பரிகாரம் நாளே அதுதான். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை எங்கே மகாலட்சுமி இருக்கிறாங்க அங்கே செல்வ வளத்தை கொடுப்பாங்க, பெருகிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்போ பெரிய ஆளாவீங்கன்னா கொடுக்க கொடுக்க பெரிய ஆளாவீங்க. ஆக ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக அவர்கள் கையினால் தான தர்மங்களை கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கணும்? சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும். சுக்கிரன்னா தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய கிரகம்னு சொல்கிறாங்க சுக்கிர பகவான். ஆக ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த குடும்ப சுமங்கலி பெண்களுக்கு அற்புதமாக நீங்கள் தாம்பூலம் வைத்து அவங்களுக்கு சில உடைகளை வைத்து அதுலேயும் அந்த பச்சை நிறத்தில் தனஸ்தானம் இல்லையா, 2ஆம் அதிபதி புதன் இல்லையா, கொடுக்கும் பொழுது அந்த வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறதுனால உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமடையும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற அம்மாவே சந்தோஷப்படுத்த முடியல, இல்லை வெளியில் எங்கிட்டு போய்யா சந்தோஷம் அப்படின்னா, தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சுமங்கலி பூஜைகளை குறைந்தபட்சம் ஒரு 5 சுமங்கலிகளுக்காவது நீங்கள் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா ராசிக்குமே 5 பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, 4 பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க சார். 5வது பரிகாரம் என்ன? 5 மட்டும் இல்லை, நான் பல 100 பரிகாரங்கள் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சித்தர்கள் கொடுத்ததை எடுத்து சொல்கிறேன். அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஒரே பாட்டுக்குள்ளே சொல்லிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். 5வது பரிகாரம் என்பது 48 நாட்கள் சேமிப்பு விரதம். இது என்னையா புது தினுசா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சம்பாதிக்கிற திறமை அதிகம் உண்டு, பணத்தை இறுக்கி பிடிக்கிற திறமை அதிகம் உண்டு, ஆனால் அது யார்ட்டையாவது ஏதோ ஒரு கட்டத்தில் இழக்கிற திறமையும் அதிகம் உண்டு. சேமிக்கிற திறமையை ரிஷபராசிக்காரர்கள் வைத்திருப்பாங்க, ஆனால் சரியாக தனக்குன்னு பயன்படுத்த மாட்டாங்க. 48 நாள் தேவையில்லாத செலவுகளை குறைத்து விடுங்கள். அதில் எதை குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு அந்த 48 நாள் நான் சேமிக்கிறேன்னு நினச்சி அந்த லக்ஷ்மி படத்தின் முன்னாடி ஒரு சின்ன பெட்டியோ ஏதோ ஒன்று உங்களால் வச்சு சேர்த்துக்கிட்டே வாங்க வாங்க வாங்க. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குதோ அதில் ஒரு பகுதியை அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம்னா அது பல ஆயிரம் பல லட்சம்லாம் நீங்கள் சேர்க்கலை அப்படின்ற அர்த்தம் கிடையாது, சேர்த்து தான் செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது. எந்த தொகை வந்திருக்கோ அதில் ஒரு நபருக்காவது வாங்கி கொடுத்துட்டு மிச்ச காசை நீங்கள் அப்படியே சேமித்து அதை வைத்து சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த 48 நாள் சேமிப்பு விரதம் என்பது ரிஷபத்தினுடைய மனதை தூய்மைப்படுத்தும், ரிஷபத்தினுடைய மனசுல ஒரு தைரியத்தை கொடுக்கும், தேவையில்லாத வீண் செலவுகளை அறுப்பதற்கான வழியை திறக்கும், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆக சேமிப்பு விரதம் ரிஷபத்திற்கு செல்வ வளத்தை தரக்கூடிய அற்புத எளிய பரிகாரம். ரிஷபராசிக்காரர்கள் நீங்க சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு பலனடையட்டும். அதே மாதிரி இனி நீங்க சொல்லவிருக்கிற பரிகாரங்களையும் பார்க்கட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.